Hi friends, welcome to Ethical Math. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 1 marks. 1 marks டிட்டர்மினன்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ டிட்டர்மினன்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் 1 marksன்றதை பார்க்க போகிறோம். First problem, given a square matrix A of order 3 cross 3 such that determinant A is equal to 12, find determinant of A into adjoint A. யூஸ்வலாக ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்தா நமக்கு adjoint A ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம், டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா 1 marksக்கு 20 minutes எடுக்கும். ஸோ அதனால் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக போடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 1 markக்கு மேக்ஸிமம் 1 minute ஆர் 2 minutes எடுக்கலாம், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஏ. ஸோ இதுக்கு ப்ராப்பர்ட்டி என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபியை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் பின்னு எழுதலாம். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஏவை எப்படி எழுதலாம்? ரெண்டு மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ அதை எப்படி எழுதலாம்? டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜாயிண்ட் ஏன்னு எழுதலாம். அதேமாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜாயிண்ட் ஏக்கும் ஃபார்முலா இருக்குது. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n மைனஸ் 1. என்னங்கிறது ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் ரோஸ் தான் n, ஆர்டர் அவ்வளோதான், என்னங்கிறது ஆர்டர். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஏக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜாயிண்ட் ஏக்கு ஃபார்முலா டிட்டர்மினன்ட் ஏ பவர் n மைனஸ் 1. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ பவர் n மைனஸ் 1 என்னங்கிறது 3. ஸோ 3 மைனஸ் 1 பார்த்தீங்கன்னா 2. ஸோ இந்த ஆர்டர் தான் n. ஸோ 2. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்தால் எப்படி எழுதலாம்? எக்ஸ் க்யூப்னு எழுதலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ ஸ்கொயர் டிட்டர்மினன்ட் ஏ க்யூப்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். டிட்டர்மினன்ட் ஏ ஆல்ரெடி ப்ராப்ளமில் டேட்டா கொடுத்துருக்கான் 12. ஸோ 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 மல்டிபிள் பண்ணால் 1728. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2 cross 2. ஆர்டர் மீன்ஸ் என்னென்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் தான் ஆர்டர்னு மெயின் பண்ணுவோம். ஸோ இதில் எத்தனை ரோஸ் இருக்குது? 1 2 rows 2 columns. ஸோ இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்னது? 2 cross 2 மேட்ரிக்ஸ். ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஏ. ஸோ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான்றதுக்காக ரெகுலர் சிம்பிளிஃபிகேஷன் நார்மலாக போடுற மாதிரி போட்டோன்னா டைம் எடுக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி இங்கேயும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன தெரியணும்னா மேட்ரிக்ஸ்க்கும் டிட்டர்மினன்ட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். மேட்ரிக்ஸ் எப்போவுமே எப்படி இருக்குன்னா ரெக்டாங்குலர் அரேயில் இருக்கும். மேட்ரிக்ஸ் எப்போவுமே எப்படி இருக்குன்னா ரெக்டாங்குலர் அரேயில் இருக்கும். டிட்டர்மினன்ட் சிம்பிள் எப்போவுமே ரெண்டு பேரலல் சிம்பிளாக இருக்கும். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ நல்லா கிளியராக இந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும். இந்த டிஃப்ரென்ஸ் ரிலேட் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த ப்ராப்ளமில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஏ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஏவை எப்படி எழுதலாம்னா டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜாயிண்ட் ஏன்னு எழுதலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ ஃபஸ்ட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ப்ராப்ளமில் ஏன்ற மேட்ரிக்ஸும் கொடுத்துருக்கான். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ டிட்டர்மினன்ட் சிம்பிள் போடும்போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த மேட்ரிக்ஸ் சிம்பிள் ரிமூவ் பண்ணிவிட்டு டிட்டர்மினன்ட் சிம்பிள் போட ஆரம்பிச்சிடணும். ஸோ 2 cross 2 டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேன்ஷன் எப்படி பண்ணுறதுனா லெஃப்ட் சைட் டயக்னலை செப்பரேட்டாக மல்டிபிள் பண்ணுங்கள், மைனஸ் ரைட் சைட் டயக்னல். ஸோ லெஃப்ட் சைட் டயக்னல் என்ன இருக்குது? 2 5s are 10. நெக்ஸ்ட் மைனஸ் ரைட் சைடு இருக்க டயக்னலை மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 1 into 7 7 10 minus 7 பார்த்தீங்கன்னா 3. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ எனக்கு தெரிஞ்சிச்சு. டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜாயிண்ட் ஏ ஆல்ரெடி உங்களுக்கு இதுக்கு ஃபார்முலா கொடுத்தேன். டிட்டர்மினன்ட் ஏ பவர் n மைனஸ் 1. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் என்னங்கிறது ஆர்டர். ஸோ 2. ஸோ 2 minus 1. 2 minus 1 is nothing but 1. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ ஆல்ரெடி டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ எனக்கு தெரியும் 3. 3 into 3 9. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், let A be a square matrix of order 3 cross 3. Write the value of determinant of 2A where determinant A is equal to 4. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் KAக்கு ஃபார்முலா இருக்குது. ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் டிட்டர்மினன்ட்டில் இருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி, ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ், பின்றது ஒரு மேட்ரிக்ஸ், அப்படி இருந்ததுன்னா டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் பின்னு எழுதலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் கேஏன்னு இருக்குது. கேங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இதுக்கு என்ன ஃபார்முலானா கே பவர் n இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் 2Aவை எப்படி எழுதலாம்னா கேன்றது இங்கே கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2 பவர் என்னங்கிறது ஆர்டர் 3 cross 3 மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n is nothing but 3. ஸோ 2 power 3 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ. 2 cube is nothing but 8. டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்கான் 4. ஸோ 8 4s are 32.
Next problem, evaluate determinant of cos 15 degree, sin 15 degree, sin 75 degree, cos 75 degree. ஸோ இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கான்னு தெரியலன்னுலாம் நினைக்காதீங்க. டிட்டர்மினன்ட் சிம்பிள் கொடுத்தாலே டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் தான். ஸோ ரெண்டு பேரலல் சிம்பிள் வந்தாலே டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன். இது 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆர்டர்ன்றது எப்படி நம்ம சொல்லுவோம், நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ 2 rows 2 columns இருக்கிறதுனால இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ். 2x2 மேட்ரிக்ஸ்னாலே டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் எப்படி பண்ணணும்னு சொன்னேன், லெஃப்ட் சைட் டயக்னல் மல்டிபிள் பண்ணுறீங்க மைனஸ் ரைட் சைட் டயக்னல். ஸோ இப்போ லெஃப்ட் சைட் டயக்னல் மல்டிபிள் பண்ணியிருக்கேன், cos 15 டிகிரி இன்ட்டு cos 75 டிகிரி மைனஸ் ரைட் சைட் டயக்னலை மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ sin 15 டிகிரி இன்ட்டு sin 75 டிகிரி. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், cos ஆஃப் a ப்ளஸ் பிக்கு ஃபார்முலா cos a cos b மைனஸ் sin a sin b. ஸோ இது அந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது, cos a cos b மைனஸ் sin a sin b. ஸோ நம்ம எப்படி எழுதலாம், cos ஆஃப் a ப்ளஸ் பின்னு எழுதலாம். ஸோ இப்போ cos ஆஃப் 15 ப்ளஸ் 75, 15 ப்ளஸ் 75யோட வேல்யூ 90. cos 90க்கு நமக்கு டேபிள் வேல்யூ தெரியும். ஸோ அந்த டேபிள் வேல்யூ நீங்கள் ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த வேல்யூஸ் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ cos 90யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. நெக்ஸ்ட் 5th ப்ராப்ளம், if determinant of 3x 7 minus 2 4 is equal to determinant of 8 7 6 4, find x. ஸோ இந்த டைப்பில் மேட்ரிக்ஸ்லேயும் ப்ராப்ளம் இருக்குது, டிட்டர்மினன்ட்ஸ்லேயும் இருக்குது. மேட்ரிக்ஸ் டாபிக் வரும்போது அதை நான் சொல்லித்தரேன். இது டிட்டர்மினன்ட் டாப்பிக்கில் இருக்க ப்ராப்ளம். ஸோ இதே மாதிரி ரெண்டும் சேமாக இருக்க மாதிரியே இருக்கும். இந்த கன்ஃபியூஷன் நிறையா இருக்கும் இந்த டாப்பிக்கில். டிட்டர்மினன்ட் ஆஃப்னு ரெண்டு இதை ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. மேட்ரிக்ஸ்லேயும் இதே மாதிரி உண்டு. இன்றைக்கி நம்ம டிட்டர்மினன்ட்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த டிட்டர்மினன்ட் சிம்பிள் வந்தாலே உடனே டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ இப்போ க்ராஸ் மல்டிபிள், இது 2x2 மேட்ரிக்ஸ். 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி சொல்லி கொடுத்தேன், லெஃப்ட் சைட் டயக்னல் மல்டிபிள் பண்ணுறோம் மைனஸ் ரைட் சைட் டயக்னல், அவ்வளோதான். ஸோ இப்போ 3x இன்ட்டு 4 12x மைனஸ் ரைட் சைட் டயக்னல் மல்டிபிள் பண்ணுறேன், 7 2s are 7 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 14. ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 14. நெக்ஸ்ட்டு ரைட் சைட் லெஃப்ட் சைட் டயக்னல் மல்டிபிள் பண்ணுறேன், ஏன்னா இங்கே டிட்டர்மினன்ட் சிம்பிள் வந்திருக்கு. டிட்டர்மினன்ட் சிம்பிள் பார்த்த உடனேவே டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் தான் பண்ணணும். ஸோ 8 4s are 32 மைனஸ் 6 7s are 42. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் 10. எப்போவுமே இதுலேருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, எக்ஸ் அன்னோன்ஸ் தான் எப்போவுமே லெஃப்ட் சைடு இருக்கணும். ஸோ கான்ஸ்டன்ட் இந்த 14 இந்த இங்கே தேவையில்லை, ப்ளஸ் 14 இந்த சைடு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் 14. இதுலேருந்து நான் எக்ஸா ஃபைண்ட் அவுட் பண்ணும். மல்டிப்ளிகேஷன் இந்த சைட் வந்ததுன்னா டிவைட். ஸோ டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், மைனஸ் 24/12. ஸோ டிவைட் பண்ணால் என்ன எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 2. Next problem, if A be any square matrix of order 3x3 and determinant A is equal to 5, then find the value of determinant of adjoint A. So determinant of adjoint A find out பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு determinant Aக்கு மட்டும் ப்ராப்ளமில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏக்கு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனால் இந்த ஃபார்மேட்டில் இல்லை. டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ டிட்டர்மினன்ட் a பவர் n-1. இங்கே ஏ இருக்க இடத்துல எனக்கு என்ன இருக்குது, அட்ஜாயிண்ட் ஏன்னு இருக்குது. ஸோ அப்போ இங்கே அட்ஜாயிண்ட் ஏன்னு ஃபில் பண்ணால் இங்கே என்ன தான் வரும், அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக அட்ஜாயிண்ட் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இதுக்கு ஒரு ஃபார்முலா ஃப்ரேம் ஆகிடும். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏவை எப்படி எழுதலாம், டிட்டர்மினன்ட் a பவர் n-1. ஸோ அப்போ இது ஏ இருக்க இடத்துல இருக்கிறதுனால டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் a த ஹோல் பவர் n-1. ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏக்கு ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருந்தால டிட்டர்மினன்ட் a பவர் n-1. ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ்னால் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுவோம்ல, சேம் மெத்தட் n-1 த ஹோல் ஸ்கொயர். டிட்டர்மினன்ட் a ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க 5. n வந்து ஆர்டர் வந்து 3x3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 minus 1 2 square is nothing but 4. ஸோ 5 power 4ஓட வேல்யூ 625. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இஃப் a is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன, 1 row இருக்குது, 3 columns இருக்குது. ஸோ 1 row 3 columns இருந்ததுன்னா ஆர்டர் என்ன, 1 cross 3. b மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1 2 3 rows இருக்குது, 1 column இருக்குது. ஸோ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3x1. ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் a இன்ட்டு பி. ஓகே, இதில் ஏபின்னு ரெண்டு மேட்ரிக்ஸே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏபி மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஏபி மல்டிப்ளிகேஷன், ஏ மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன், இங்கே பி மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன்.
ஸோ யூஸ்வலாக ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு ரூல் என்னென்னா ரோ இன்ட்டு காலம். ஸோ இதில் ரோ பார்த்திங்கன்னா இதுதான் ரோ இன்ட்டு காலம். ஸோ அது கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் மல்டிபிள் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட். ஸோ 1 into -1 into 3 -3, 2 into -4 -8, 3 into 0 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் -11. நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 1x1 மேட்ரிக்ஸாக இருந்தால் டிட்டர்மினன்ட் என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் வரும். 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன் டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லெஃப்ட் சைட் டயக்னல் மல்டிபிள் பண்ணுறோம் மைனஸ் ரைட் சைட் டயக்னல் மல்டிபிள் பண்ணுறோம். அது 2x2க்கு. இது பார்த்திங்கன்னா 1x1 மேட்ரிக்ஸ். ஸோ 1x1 மேட்ரிக்ஸ்னால் அந்த எலிமெண்ட் என்ன இருக்கோ அதே தான் வரும். இது இந்த ரெண்டு பேரலல் சிம்பிள் பார்த்தோன்னே அப்சல்யூட்னு நினச்சிக்காதீங்க, இது அப்சல்யூட் கிடையாது. மேட்ரிக்ஸில் ரெண்டு பேரலல் சிம்பிள் வந்தாலே கண்டிப்பாக அது டிட்டர்மினன்ட் சிம்பிள். ஸோ 1x1 டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் அதே வேல்யூ தான் வரும். ஸோ -11 தான். இந்த இடம் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ண சான்சஸ் இருக்குது. இது அப்சல்யூட் சிம்பிள் இல்லை. ஜென்ரலாக அப்சல்யூட் சிம்பிள் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா நெகட்டிவில் இருந்தால் பாசிட்டிவில் எழுதுவோம். இது வந்து அப்சல்யூட் சிம்பிள் கிடையாது. ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கேன், அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ 1x1 டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் அதே எலிமெண்ட் தான் வரும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இஃப் A is 3x3 matrix, determinant A not equal to 0, determinant of 3A is equal to K into determinant A, find K. ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 3Aக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும். டிட்டர்மினன்ட் ஆஃப் Kக்கு என்ன ஃபார்முலா? K power n into determinant A. ஸோ அப்போ 3 power n into determinant A. ஸோ என்னங்கிறது என்னது? ஆர்டர். ஸோ 3 cube is nothing but 27. நெக்ஸ்ட் determinant A கேன்சல் ஆகிடும். ஸோ K is nothing but 27. For any 2x2 matrix A, if A into adjoint A is equal to 10 0 0 10, find determinant A. ஸோ இப்போ A into adjoint A ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ A into adjoint A வேல்யூ கொடுத்தாலே அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ A into adjoint Aக்கு ப்ராப்பர்ட்டி என்னென்னா A into adjoint A is equal to determinant A into I. ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ ஆனால் எனக்கு கொடுத்துருக்க வேல்யூ என்ன? இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை இந்த மாதிரி நான் ஃப்ரேம் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்ன காமனாக இருக்குது? கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 10 காமனாக இருக்குது இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக. ஸோ 10 காமனாக வெளில எடுத்துருக்கேன். ஸோ 10 இன்ட்டு டயக்னலில் ஃபுல்லாக 1 ரிமைனிங் எலிமெண்ட் 0 இருந்ததுன்னா அது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். டயக்னலில் ஃபுல்லாக 1 ரிமைனிங் எலிமெண்ட் 0. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஐன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்களேன். இது A into adjoint A, இது A into adjoint A. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ என்ன? 10. நெக்ஸ்ட்டு 10th ப்ராப்ளம். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ். ஸோ அப்போ இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. A இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா என்னென்னா A. ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? ஏன்னு எழுதலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A. A மேட்ரிக்ஸ் எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 2 - 1 3 4. இங்கே டிட்டர்மினன்ட் சிம்பிள் இருக்கிறதுனால டிட்டர்மினன்ட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணும். ஸோ 2x2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் சைட் டயக்னல் மைனஸ் ரைட் சைட் டயக்னல். ஸோ இப்போ லெஃப்ட் சைட் டயக்னலை மல்டிபிள் பண்ணலாம். 2 4s are 8. மைனஸ் ரைட் சைட் டயக்னலை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? -3. ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 8 + 3 is nothing but 11. Next 11th problem. If A and B are square matrix of order 3, determinant A is equal to 5, determinant B is equal to 3, find determinant of 3 into AB. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்தாச்சு. KA ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே 3ன்ற ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் KAக்கு என்ன ஃபார்முலா? K power n into determinant A. ஸோ அப்போ 3 ஃபுல்லாக ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ 3 power n into determinant AB. என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ 3 cube is nothing but 27. Determinant AB எப்படி எழுதலாம்? Determinant A into determinant B. Determinant A ஆல்ரெடி எனக்கு வேல்யூ தெரியும் 5. Determinant B 3. ஸோ மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிடும். எவாலுவேட் இந்த பேரலல் சிம்பிள் வந்தாலே டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண டிட்டர்மினன்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ 2x2 மேட்ரிக்ஸ் 1 2 2 rows 1 2 2 columns. ஸோ 2x2 ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் என்னது? லெஃப்ட் சைட் டயக்னல் மல்டிபிள் பண்ணோம் மைனஸ் ரைட் சைட் டயக்னல் மல்டிபிள் பண்ணோம். ஸோ இப்போ லெஃப்ட் சைட் டயக்னல் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 3 + 2
I into 3 minus 2i minus right side diagonal multiple பண்ணலாம். So minus 6i into 2i. So இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது? a plus b into a minus b. a plus b into a minus b க்கு என்ன ஃபார்முலா? a square minus b square. So இப்போ 3 square minus 2i the whole square. Next minus into minus plus 6 2s are 12 I into I square. Next 3 square ஓட value 9 2 square 4 I is separate square பண்ணும்போது I square. நம்ம ஆல்ரெடி காம்ப்ளெக்ஸ் நம்பரில் படிச்சிருப்போம். I square ஓட வேல்யூ என்னது? -1. இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் டாப்பிக்கில் 11th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்போ 9 minus 4 into I ஸ்கொயருக்கு -1, இங்கேயும் I ஸ்கொயருக்கு -1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் 1. Next question, what positive value of x makes the following pairs of determinants equal? So இந்த ரெண்டு டிட்டர்மினண்ட்டும் ஈக்குவல்னு சொல்லி மென்ஷன் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ் வேல்யூவை மட்டும் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் வேல்யூ வந்தால் விட்டுடலாம், தேவை கிடையாது. நமக்கு ப்ராப்ளமில் எக்ஸ் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கிறத கன்க்ளூஷனாக எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, ரெண்டு டிட்டர்மினன்ட் எப்படி கொடுத்துருக்காங்க? ஈக்குவல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு டிட்டர்மினண்ட்டையும் ஈக்குவேட் பண்ணியிருக்கு. ஸோ டிட்டர்மினன்ட் சிம்பிள் பார்த்த உடனே என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன். ஸோ லெஃப்ட் சைட் டயக்னல் மல்டிபிள் பண்ணுறோம், மைனஸ் ரைட் சைட் டயக்னல் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 2x into xோட வேல்யூ என்ன? 2x ஸ்கொயர் மைனஸ் ரைட் சைட் டயக்னல் மல்டிபிள் பண்ணோம். ஸோ 5 3s are 15. அதே சேம் கான்செப்ட் தான். லெஃப்ட் சைட் மல்டிபிள் பண்ணுறேன், 16 into 2 32 மைனஸ் ரைட் சைட் டயக்னல் மல்டிபிள் பண்ணுறேன், 3 5s are 15. இதுலேருந்து நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? அன்னோன் எக்ஸ் தான், அன்னோன் எக்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த 15 எனக்கு இங்கே தேவை கிடையாது. ஸோ ரைட் சைட் கொண்டு போயிடுவேன். ஸோ -15 ரைட் சைட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக +15 +15 -15 கேன்சல் ஆகிடும். ஸோ 32. இதுலேருந்து எனக்கு இந்த 2 வேண்டாம். மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு வரும்போது டிவைடட் பை 2. ஸோ 32 2ஆல் டிவைட் பண்ணால் 16. ஸ்கொயர் ஈக்குவல் டு கன்சைட் போகும்போது +or - ஸ்கொயர் ரூட். ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +or - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 நான் எப்படி எழுதலாம்னா 4 into 4. ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4. ஸோ அதனால தான் +or - 4 வருது. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தாலே எப்போவுமே +or - சிம்பிள் யூஸ் பண்ணணும். எனக்கு ப்ராப்ளமில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ அப்போ x4 மட்டும் மென்ஷன் பண்ணி கன்க்ளூட் பண்ணால் முடிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் டெல்டா இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. டிட்டர்மினன்ஸை சம்டைம் டெல்டான்னு டினோட் பண்ணுவாங்க. ஸோ டெல்டானாலும் என்ன மீனிங் தான்? டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுன்ற மீனிங் தான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 5 into a31 + 3 into a32 + 8 into a33. இதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்போவுமே கிளியராக தெரியணும், எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்போவுமே ஸ்மால் லெட்டரில் எழுதுவோம். ஸ்மால் லெட்டர் ஏல எழுதுவோம். கேபிட்டல் லெட்டர் ஏல இருந்ததுன்னா கண்டிப்பாக அது என்னென்னா கோஃபேக்டர். ஸோ கேபிட்டல் ஏல இருக்கிறதுலாம் கோஃபேக்டர். இந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டோட கோஃபேக்டர் மட்டும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும் இந்த இடத்துல. ஸோ a31 a32 a33 ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு பர்டிகுலர் இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு a31 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். a31னா என்ன மீனிங்? கோஃபேக்டர். ஸோ கோஃபேக்டருக்கு ஃபஸ்ட்டு சைன் மென்ஷன் பண்ணோம். அது எப்படி மென்ஷன் பண்ணுறதுன்னா ஆல்டர்னேட்டிவ் சைன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ ஆல்டர்னேட்டிவ் சைன் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ a31 என்ன மீனிங்? இது ரோ, தேர்ட் ரோ, ஃபஸ்ட் காலம். ஸோ இப்போ தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். 1 2 3 தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம். இந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்க்கு இருக்க கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த எலிமெண்ட்டில் எனக்கு என்ன சைன் வந்தது? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ அதனால தான் ப்ளஸ் சைன் போட்டிருக்கு. ப்ளஸ் இந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டோட கரஸ்பாண்டிங் ரோ காலம் எலிமினேட் பண்ணால் வர சப்மேட்ரிக்ஸாக நம்ம எழுதணும். ஸோ என்ன சப்மேட்ரிக்ஸ் கிடைக்குது? 3 8 0 1. இது 2x2 டிட்டர்மினன்ட் எக்ஸ்பென்ஷன் தானே. லெஃப்ட் சைட் டயக்னல் மல்டிபிள் பண்ணோம், மைனஸ் ரைட் சைட் டயக்னல் மல்டிபிள் பண்ணோம். ஸோ 3 - 0 இஸ் நத்திங் பட் 3. அடுத்து a32 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். a32க்கு இந்த இடத்துல ப்ளஸ், இந்த இடத்துல மைனஸ் சைன். ஸோ அதனால் மைனஸ் சைன் போட்டிருக்கேன். இந்த பர்டிகுலர் எலிமெண்ட்க்கு கரஸ்பாண்டிங் ரோ காலம் எலிமினேட் பண்ணால் என்ன சப்மேட்ரிக்ஸ் கிடைக்குது? 5 8 2 1. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது நார்மல் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன். 1 into 5 5 -16. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 11. நெக்ஸ்ட் a33
A33க்கு சைன் பாசிட்டிவ். ஸோ இந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்க்கு ரோ காலம் எலிமினேட் பண்ணால் 5 3 2 0. ஸோ லெஃப்ட் சைட் டயக்னல் மல்டிபிள் பண்ணுறேன். 5 into 0 0 minus right side diagonal multiple பண்ணுறேன். 3 2s are 6. So 0 minus 6 is nothing but minus 6. ஸோ இந்த வேல்யூஸ் ஃபுல்லாக இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 5 into A31ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 3 into A32 A32ஓட வேல்யூ 11 ப்ளஸ் 8 into A33ஓட வேல்யூ minus 6 மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் 0. Next problem, if A is equal to 1 0 1 0 0 0 1 0 1, find determinant of A square. So first நான் என்ன find out பண்ண போறேன்னா A square matrix எனக்கு தெரியணும், அதுக்கப்புறம் அதுக்கு determinant find out பண்ண போகிறேன். ஸோ A square எப்படி எழுதலாம்? A into A. A matrix எனக்கு தெரியும், இதுவும் A தான். ஸோ A matrix இங்கே substitute பண்ணியிருக்கேன். matrix multiplicationனால என்ன ரூல்? row into column. ஸோ ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட் காலம் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ இப்போ 1 into 1 1, 0 into 0 0, 1 into 1 1. நெக்ஸ்ட்டு இந்த இடம் வேணும்னா ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு ஒரு காலமாக மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் 0 into 1 0, 0 into 0 0, 0 into 1 0. ஸோ அதனால் 0. அடுத்து ஃபஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். ஸோ 1 into 1 1, 0 into 0 0, 1 into 1 1. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம், அதே மாதிரி செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், செகண்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம் போட்டிங்கன்னா இந்த ரோ கிடச்சிரும். சிமிலர் தேர்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம், தேர்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், தேர்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். நான் தேர்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம் திரும்ப சொல்லித்தரேன். ஸோ தேர்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம் 1 into 1 1, 0 into 0 0, 1 into 1 1. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா A ஸ்கொயரோட மேட்ரிக்ஸ் கிடச்சிடும். 1 + 1 2, 0 2 0 0 0 2 0 2. ஸோ A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ அந்த A ஸ்கொயருக்கு நான் என்ன கால்குலேட் பண்ணோம்? டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஏதாவது ஒரு ரோ ஆர் காலம் 0வாக இருந்துச்சுன்னா அந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷனோட வேல்யூ 0. ஆனால் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தாலுமே 0 தான் கிடைக்கும். ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு? ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும் போது அதை அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். 1 மார்க்குக்கு இவ்வளோ சால்வ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அப்போ இதில் ஒரு ரோ 0. ஸோ டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷனில் ஏதாவது ஒரு ரோ 0வாக இருந்ததுனாலே அந்த பர்டிகுலர் டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 0. Next question, for what value of lambda the matrix A is a singular matrix where A is equal to this thing. ஸோ lambda find out பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் lambda find out பண்ணணும். ஏங்கிறது சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்ன கண்டிஷன்னா டிட்டர்மினன்ட் A is nothing but 0. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் A find out பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக lambda கிடச்சிரும். ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ டிட்டர்மினன்ட் சிம்பிள் பார்த்தோன்னே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன். ஸோ அப்போ ப்ளஸ் 2 × 2க்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். லெஃப்ட் சைட் டயக்னல் மல்டிபிள் பண்ணுறீங்க, மைனஸ் ரைட் சைட் டயக்னல் மல்டிபிள் பண்ணணும். இது 3 × 3. ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ அப்போ ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த கரஸ்பாண்டிங் ரோ காலம் எலிமினேட் பண்ணிவிட்டு வர சப் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 4 10s are 40, minus 5 8s are 40. அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் minus 3. இது கரஸ்பாண்டிங் ரோ காலம் எலிமினேட் பண்ணால் 2 10s are 20, minus 3 8s are 24. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் lambda plus 2 into இதுக்கு கரஸ்பாண்டிங் ரோ காலம் எலிமினேட் பண்ணால் 2 5s are 10, minus 3 4s are 12 is equal to 0. ஸோ 2 × 2னா லெஃப்ட் சைட் டயக்னல் மைனஸ் ரைட் சைட் டயக்னல். 3 × 3னா ஆல்டர்னேட்டிவ் சைன் போட்டுக்கோங்க. இந்த எலிமெண்ட் எடுத்துக்கிட்டு இன்ட்டு அதுக்கு மைனர் எடுக்கணும். மைனர்ன்றது ஒன்றும் இல்லை, எலிமினேட்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்க்கு கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை எலிமினேட் பண்ணி வர சப்மேட்ரிக்ஸாக மைனர். திரும்பவும் சொல்கிறேன், 1 + 1. இந்த 1க்கு கரஸ்பாண்டிங் ரோ காலம் எலிமினேட் பண்ணி வர சப்மேட்ரிக்ஸ் என்னது? 4 4 8 5 10. ஸோ இப்போ 2 × 2க்கு தான் நமக்கு தெரியும்ல, டயக்னல் மல்டிபிள் பண்ணும், மைனஸ் ரைட் சைட் டயக்னல் மல்டிபிள் பண்ணும். ஸோ 4 10s are 40, minus 5 8s are 40. ஸோ இதே மாதிரி தான் எல்லாம் போடணும். ஸோ 40 - 40 0, 20 - 24 -4. சிம்பிளிஃபிகேஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 4s are 12.
அடுத்து minus into plus minus 2 lambda minus into plus minus 2 2s of 4 is equal to 0. நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தாம்மா. ஸோ இதுலேருந்து என்னோட எய்ம் என்னென்னா லேம்டா ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதுதான். ஸோ minus 2 lambda 12 minus 4ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8. இதுலேருந்து இதுதான் அன்னோன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா minus 2 lambdaங்கிறது தான் அன்னோன். ப்ளஸ் 8 அந்த சைட் போகும்போது minus 8. இதுலேருந்து என்னோட எய்ம் என்னென்னா லேம்டா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு வரும்போது டிவைட். ஸோ லேம்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. Using determinants, find the equation of the line passing through 0,3 and 1,1. ஸோ ஈக்குவேஷனோட ஜென்ரல் லைன் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ax plus by plus c equal to 0. இது ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இதில் xyன்றது in terms of xyல அந்த ஈக்குவேஷன் இருக்கணும் அவ்வளோதான். ஸோ டிட்டர்மினன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலானா இதுதான் ஃபார்முலா. 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கேட்டாங்கன்னா டிட்டர்மினன்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கேட்டால் இதுதான் ஃபார்முலா. டிட்டர்மினன்ட் ஆஃப் xy1 x1 y11 x2 y21 is equal to 0. ஃபைனல் கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும்? ஈக்குவேஷனாகவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ஒயில் இருக்கணும். அப்போ எக்ஸ்ஒய்க்கு சப்ஸ்டியூஷன் கிடையாது. அப்போ x1 y1 x2 y1 சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அப்போ xyக்கு சப்ஸ்டியூஷன் கிடையாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது x1 இது y1 இது x2 இது y2. ஃபார்முலாவில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் தான் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இந்த டிட்டர்மினன்ட் சிம்பிள் இருந்தாலும் என்ன மீனிங்? டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் x இன்ட்டு இந்த கரஸ்பாண்டிங் ரோ காலம் எலிமினேட் பண்ணால் சப்மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்குது? 3 1 1 1. இந்த சப்மேட்ரிக்ஸ்க்கு நம்ம எப்பவும் டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணுவோம். 3 1s are 3 -1. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் மைனஸ் y கரஸ்பாண்டிங் ரோ காலம் எலிமினேட் பண்ணால் 0 × 1 0 -1 × 1 1 ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த 1க்கு கரஸ்பாண்டிங் சப்மேட்ரிக்ஸ் என்னது? 0 3 1 1. ஸோ இப்போ 0 × 1 0 -1 × 3 3. 2 × 2 உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாச்சு. இதே மெத்தட் தான். லெஃப்ட் சைட் டயக்னல் மல்டிபிள் பண்ணுறோம் மைனஸ் ரைட் சைட் டயக்னல் மல்டிபிள் பண்ணுறோம். அதே கான்செப்ட் தான் இதுலேயும் இருக்கிறதுனால நான் டேரெக்டாக சொல்லிவிட்டு. ஸோ 3 - 1 2 0 - 1 -1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் y 0 - 3 -3. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3 is equal to 0. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் லைன். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷனில் பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் xyல ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.